செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி, தேனி, தென்காசி உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் இன்று மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வானிலை ஆய்வு மையம் என்ன விவரங்கள் வெளியிட்டிருக்கிறது? லாவண்யா, தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 20 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தனியார் வானிலை ஆய்வாளர் தற்போது எக்ஸ்தல பதிவில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதாவது குறிப்பாக அடுத்த 2-3 நாட்களுக்கு வெயில் அதிக அளவில் இருக்கும் எனவும், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் வெயில் அதிக அளவில் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு தமிழகம், கொங்கு மண்டலம் மற்றும் தென் தமிழகம் முழுவதுமே பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கோவை, திருப்பூர், திண்டுக்கல், நீலகிரி, தேனி, தென்காசி, குமரி, திருநெல்வேலி, மதுரை, விருதுநகர், நெல்லை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தேனி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகை, ஈரோடு, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, டெல்டா ஆகிய 23 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கேரளாவை பொறுத்தவரையும் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கக்கூடிய நிலையிலும் வெயிலினுடைய தாக்கம் என்பது அடுத்த 2-3 நாட்களுக்கு இருக்கும் எனவும், தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்ல மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது அவருடைய எக்ஸ்தல பதிவிலும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த தினம் 20 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விடுத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.